அண்ணா 2 பாக்கெட் பிரெட் கொடுங்கண்ணே. அம்மா விஜய் என்னண்ணே காய்கறி பாக்கெட்ல விஜய் போட்டோ எல்லாம் இருக்குது? ஆமாமா. அம்மா கொடுங்க. இது அஜித் அவரக்காய், இது தமனா தக்காளி, இது நயன்தாரா கேரட், இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி விக்கிறாங்கம்மா. ஓ அப்படியே உங்களுக்கு சமையலுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். எல்லாத்துலயும் ஒரு பாக்கெட் கொடுத்து. சரிங்கம்மா இந்தாங்கம்மா. இது வேற எவ்வளவுண்ணே ஆச்சு? இந்தாங்கம்மா பிரெட் எல்லாம் சேர்த்து 120 ரூபா ஆச்சுமா. சரிண்ணே இந்தாங்க. சரிம்மா. நல்லா விளைஞ்ச தேங்காய் 10 ரூபா. சரிங்கய்யா. தேங்காய் நல்லா இருந்தா சரி. சரி வாங்க. அண்ணே காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா? ஆமாம்மா எல்லாம் ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் தான்மா. அம்மா 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 கண்ணானுக்கு என்னை பாட்டில் ஒரு அங்கிள் அவரோட பொண்ணுக்கு தண்ணி வாங்கி கொடுப்பாருலம்மா, அவரோட போட்டோ வாங்கி தாங்கம்மா. ஓ அஜித் போட்டோவா? அண்ணே என்னங்கண்ணே அஜித் போட்டோலாம் வச்சிருக்கீங்க? ஓ அதுவாமா, இது அவரக்காய். அஜித் படம் போட்டு அஜித் அவரக்கான்னு வித்துக்கிட்டு இருக்கோம். ஓ ஃப்ரெஷ்ஷான காய்மா, பாருங்கம்மா. பாரு அதெல்லாம் என்னண்ணே? இது வந்து வெண்டைக்காய்மா, விஜய் வெண்டைக்காய். இது கேரட்டுமா, நயன்தாரா கேரட்டு. இது வந்து தமனா தக்காளி, தமனா தக்காளி. ஓ அப்படியா? எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணுண்ணாமா. சரிம்மா தரேன். கட்டுமா. 100 ஆச்சுமா மொத்தம். சரிண்ணே அதையும் கூடையில போட்டுருமா. சரிம்மா. நம்ம கடையிலயும் வியாபாரம் நடக்குதே. அவங்க ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்க. கண்மணி இப்படியே போய் எனக்கு விஜய் வெண்டைக்காய் கோஸ் கொடுங்கண்ணே 2 பாக்கெட். அப்படியே தமனா தக்காளி. தமனா தக்காளி 2 பாக்கெட் கொடுங்கண்ணே. வாமா. எனக்கு முதல்ல அஜித் அவரக்காய் பாக்கெட் தாங்க. பாக்கெட் ஒன்னு அஜித் அவரக்காய் பாக்கெட் தாங்க. இருங்கம்மா இருங்க. கமல் கோஸ் 2 பாக்கெட் கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. பாக்கெட் ஒன்னு கொடுங்கண்ணா. புருஷன் வந்தா அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு பாக்கெட் ப்ளீஸ் நான் அஜித் சீக்கிரம் அவரக்காய் ஒன்னு கொடுங்கண்ணே. இந்தாங்கம்மா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா கமல் கொடுங்க. கோஸ் இருப்பா 2. இருப்பா. பொறுமையா நான் எடுத்து தரேன் இருங்க. என்னம்மா இது? கமல் கோஸ் பாக்கெட் ஒன்னு தாங்கண்ணா, கொஞ்சம் ஃபாஸ்டா விஜய் வெண்டைக்காய் இந்தாங்கம்மா. ஒண்ணே. இதுவா? என்னம்மா அங்க நடக்குது? இருங்கம்மா இருங்கம்மா. ராசாத்தியோட காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போற மாதிரி தெரியுது. ஏய் சும்மா ஏதோ ஒரு கடையில இப்படி எல்லாரும் வந்து வாங்குவாங்க, அதை விடு. நீ வா வா அடுத்த கடையில பாக்கலாம். அண்ணா அஜித் அவரக்காய் 2 பாக்கெட் எடுத்து வைக்க சொன்னாங்க மலரக்கா. இருப்பா இருப்பா. என்னம்மா இது இப்படி கூட்டம் கூட்டமா வாங்கிட்டு இருக்காங்க? எல்லாம் போச்சு. நேத்தோட அவங்க தொழில நல்லா இழுத்து மூடிடுவாங்கன்னு பார்த்தா அது நடக்காது போல இருக்கே. ஆமாண்டி, என்னடி பண்றது இப்போ? வாமா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல. வா. ராசாத்தி, மாமா நீ போன ஏரியால காய்கறி எல்லாம் கொடுத்துட்டியா? போட்டிருக்கேன் மாமா. ஆனா இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு தெரியல. ராசாத்தி, நம்ம சக்திக்கு இதை மட்டும் தான் பண்ண முடியும். இதுக்கு மேல அவங்க கேட்குற மாதிரி எப்படி விளம்பரம் பண்ண முடியும்? ஆனா வெறும் போட்டோ தானே மாமா போட்டிருக்கோம். விடு ராசாத்தி, இதுவும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகலன்னா நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம். நம்ம கிட்ட உழைப்பு இருக்கு, நேர்மை இருக்கு. நமக்கு இதுக்கு மேல லக்கு தான் வேணும். மாப்ள சொல்றா, முதல்ல கை கொடு ராசாத்தி. ஐயோ நீ எதுவும் கேட்காத, கையை கொடுமா முதல்ல. முதல்ல என்னாச்சு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். கை கொடுமா, கையை கொடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாப்ள, நீ கை கொடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டா.
ஆனா எல்லாம் ஒரு ராசிதான். ஏய், நம்ம காய்கறி அம்புட்டும் வித்து போச்சுடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நம்ம ராசாத்தி கொடுத்த பிளான் 100% ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. ஏய், இந்த தீபாவளி பொங்கலுக்கு ஜவுளி கடையில பொம்பளைங்க நின்னு புடவை எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா கடையிலயும் உள்ள புந்து எனக்கு விஜய் வெண்டைக்கா, அஜித் அவரக்கா, தக்காளி தமன் நானு போட்டி போட்டு வாங்குறாங்கடா. எல்லா கடையிலயும் வித்து போச்சு. டேய், ஆண்டவ புண்ணியத்துல இனி நம்ம தொழில் நல்லா பிக்கப் ஆயிரும்டா. என்ன பண்றாங்க? ஓ, இதான் லவ்ஸா? இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லா இருக்காதே. சரி மாப்பிள, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நாங்க கிளம்புறோம். அதெல்லாம் எதுவும் இல்ல. தொழில் நல்லா போகுதுன்னே அவன் மெய் மருந்து நின்னுட்டா, அவ்வளவுதான். ஆமாமா, மெய் மருந்து தான் நிப்பீங்க. இந்த மாதிரி நேரத்துல 2 பேரும் ஏதாவது பகிர்ந்துக்கணும்னு நினைப்பீங்க. நாங்க எதுக்கு நந்தி மாதிரி இது எப்பா? சரிடா, போன் அடிக்குது பாரு. ஹலோ. இனியா, நான் 2ஆத்துல இருந்து அண்ணாச்சி பேசுறேன்பா. நான் சொல்லுங்க. உங்க ஆளுங்க போட்ட காய்கறி எல்லாம் தீர்ந்து போயிடுச்சுப்பா. எல்லாரும் உங்க காய்கறி தான் கேக்குறாங்க. திரும்பவும் ஒரு 50 பாக்கெட் அனுப்புறியாப்பா? சரிங்கண்ணா, நான் இப்பவே அனுப்பிச்சு விடுறேன். சரிப்பா சரி. சரிங்கண்ணா. டேய், அந்த 2ஆவது அண்ணாச்சி இருக்காருல்ல, அவர்தான் ஃபோன் பண்ணாரு. நம்ம போட்ட காய்கறி எல்லாம் வித்து போச்சா, இன்னும் 50 பாக்கெட் கேக்குறாரு. அந்த அண்ணாச்சியா? அவர் நம்ம ஆளு தானே. நேத்து நான் போட்ட போட அப்படி எவ்வளவு பேச்சு பேசினா தெரியுமா அந்த அண்ணாச்சி? அவருக்கு நானே கொண்டு போய் காய்கறி போட்டு வந்துடுறேன். டேய், எதுவும் பிரச்சனை பண்ணிடாத அவர்கிட்ட. பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன். அவர்கிட்ட நீங்களே போன் பண்ணி 50-60 பாக்கெட் போடுங்கன்னு சொல்ற நிலைமை வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த நிலைமை இப்ப வந்துருச்சுன்னு சொல்லி அப்படி கௌரவமா அவரை பார்த்து என்ன அப்படின்னு சிரிச்சிட்டு வரேன். சரியா? நீங்க இருங்க. டேய், நம்ம போய் அந்த காய்கறி எல்லாம் போட்டு வந்துருவோம், வா. ஹலோ தம்பி, நம்ம ராமசாமி பேசுறேன். அப்படியா தம்பி, சரக்கு கொண்டு வந்துருங்க. எவ்வளவு? ஒரு 100 பாக்கெட் போடுறீங்களா? சரிங்க, நான் போடுறேன். இப்போ போடலாமா இல்ல சாயங்காலம் போடலாமா? இல்ல தம்பி, இப்பவே கொண்டு வந்துருங்க. சரிங்க, நான் போடுறேன். எவ்வளவு நேரத்துல வரும்? இதோ ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துரும். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க தம்பி. சரிங்க, கண்டிப்பா. 5 தக்காளி 5 போடணும்டா. 100 பாக்கெட் ஆர்டர் வந்திருக்குடா. சீக்கிரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, கொண்டு போய் போட்டுடலாம். அப்படியா? போட்டுருவோம். சரி, அப்ப இதெல்லாம் எடுப்போம். வைங்கடா. டேய், இதுல 30 இருக்கு. இதை கொண்டு போய் அண்ணாச்சி கடைக்கு போட்டு வந்துரு. மீதியை நான் கொண்டு வந்து போடுறேன்னு சொல்லு போ. காய்கறி எல்லாம் வெட்டணும்டா. மாப்பிள, அந்த கத்தியும் கட்டையும் எடுத்துட்டு வா. இந்த ராசாத்தி கம்பெனிக்காரங்க வந்ததுல இருந்து காலையில சமைக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியா இருக்குக்கா. ஆமாண்டி, நான் தான் கடை தெருவுக்கு போனேன். எல்லாரும் அவங்க போடுற காய்கறியை தான் வாங்கிட்டு போறாங்க போல. அந்த அளவுக்கு அவங்க காய்கறிங்க நல்லா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலடி. அவங்க எப்படி இது விக்கிற மாதிரி பண்றாங்களோ. அந்த ராசாத்தி கொஞ்சம் மூலக்காரி தான் போல. அதான் அவன் வியாபாரம் நல்லா இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ராசாத்தி ஃபுட்ஸ்ல தக்காளிக்கு தமன்னா தக்காளின்னு பேரு வச்சதுல இருந்து எங்க வீட்டுக்காரர் அதை ஜூஸா போட்டு குடிச்சுக்கிட்டே இருக்காரு. இது வரைக்கும் 50 தடவைக்கு மேல ஜூஸ் போட்டு குடிச்சுக்காருன்னா பாத்துக்கோங்களேன். என் பையன் வெண்டைக்கான சாப்பிடவே மாட்டான், தூக்கி எறிஞ்சிருவான். இப்ப எல்லாம் விஜய் வெண்டைக்கான்னு சொன்னா அவனே எனக்கு வேணும், சமைச்சு கொடுங்கன்னு சொல்றான். ஆமாக்கா, நூடுல்ஸ் அது இதுன்னு சாப்பிடாம நல்லா காய்கறியா சாப்பிடுறாங்க. அது வரைக்கும் சந்தோஷமா இருக்குக்கா. நல்ல விஷயம் தானே. கண்மணி, உண்மையாவே அவ்வளோ டேஸ்டாவா இருக்கு. நாம வேணா 2 பாக்கெட் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாப்போமா? நேத்து தானே நல்லா இருக்குன்னு மங்க சமைச்சத 4 பிளேட் உள்ள தள்ளின. ஆமா, சும்மா சொல்லக்கூடாதுடி. உண்மையாவே நல்லா இருந்துச்சு. சும்மா ஒரு என்ன ஏண்டி திட்டுற? இங்க பாரு, நான் இப்போ வீட்டுக்கு போறேன். என் பின்னாடி மட்டும் வந்துடாத. ஏய் கண்மணி, கண்மணி, பின்னாடியே போனா திட்டுவா. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போய் நாமளே தான் சமைச்சு சாப்பிடணும் போல இருக்கு. அங்க யாரு? இந்த கடை ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க போட்ட காய்கறி தான் நல்லா வித்துருக்கு. இனி எனக்கு லாபம்னு ஒண்ணு வந்தா அது உங்களால மட்டும்தான் வரும். ரொம்ப சந்தோஷங்க தம்பி. நீங்க என்ன பண்ணுங்க, டெய்லி ஒரு 100 காய்கறி பாக்கெட் போட்டுருங்க. சரிங்க. அட்வான்ஸா கொஞ்சம் பணம் தரேன், அதை வச்சுக்கிட்டு காய்கறி பாக்கெட் போடுங்க. சரிங்க, வாங்கிக்கங்க தம்பி. இன்னும் நிறைய வெரைட்டி காய்கறி பாக்கெட் போடுங்க. சரிங்க. ஆனா மறக்காம போட்டுருங்க. கண்டிப்பா. சரியா? ரசதி வாங்கிக்க.
இல்ல மாமா நீங்களே வாங்கிக்கோங்க. இல்ல ரசத்தி நீயே வாங்கிக்க மாமா நீங்க வாங்குங்க மாமா. என்னமா இந்த விஷயத்த கண்மணி கிட்ட சொல்லணும். சொல்றல நீ வாங்குற நீங்க பண்றத பார்த்தா நீங்க ப்ராப்பரா போட மாட்டீங்க போல இருக்கு. ஐயோ ஐயோ அப்படிலாம் இல்ல. கரெக்டா போட்டுருவோம். சரி கொடுங்க. ரொம்ப நன்றிண்ணே. வரோண்ணே. வாங்கம்மா வரோம். வாங்க. என்னம்மா கண்மணி, அந்த இனிய ராசாத்திக்கு நல்ல வசூல்டி. கடையில அட்வான்ஸ் பணம்லாம் கொடுத்து கட்டாயம் காய்கறி போட்டே ஆகணும்னு சொல்றாங்க. கண்மணி ரொம்ப பெரிய ஆளாயிடுவாங்க போல இருக்கு. நம்ம ஊர்ல சுத்து வட்டாரத்துல 50 கடைக்கு மேல இருக்கு. எப்படியும் மாசம் 5 லட்சம் வரைக்கும் வருமானம் வரும் போல இருக்குடி. என்னடி பேச்சையே காணோம்? போற போக்க பார்த்தா நம்ம எல்லார விடவும் பெரிய ஆள் ஆயிடுவாங்க போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் ஆக முடியாது. சும்மா காயை கட் பண்ணி கொடுத்தா அம்பானி ஆயிட முடியுமா? உனக்கு தெரியாதுடி, அம்பானியோட வாழ்க்கையே பெட்ரோல் பங்க்ல சின்னதா ஆரம்பிச்சதுதான். இப்படி சின்னதா ஆரம்பிச்சு பல பேர் பெரிய முதலாளி ஆயிருக்காங்க. மா நீ இந்த மாதிரி அவங்கள தூக்கி வச்சு பேசுறத நிறுத்து. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ வை. எந்த வாயால நாங்க எச்சி இலை எடுப்போம், தெரு தெருவா பிச்சை எடுப்போம்னு சொன்னியோ, அதே வாயால நாங்க உன்னை விட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்ல வைக்கிறேன் பாரு. நீ எல்லாம் என்கிட்ட சவால் விடுற பாரு. எப்படியும் என்கிட்ட நீ தோக்க தான் போற. நான் சொன்னதுதான் நடக்க போகுது. பார்க்கலாம் நீங்கள என்ன பண்ண போறீங்கன்னு. பார்க்கதானே போறீங்க என்ன நடக்குதுன்னு. ராசாத்தி இவங்க கிட்ட எல்லாம் வாயால பேசக்கூடாது, வாழ்ந்துதான் காமிக்கணும். காலம் பதில் சொல்லும் அதுக்கெல்லாம். வா. ராசாத்தி நீங்க என்ன பண்ணாலும் முன்னுக்கு வரவே முடியாது. நான் வரவும் விட மாட்டேன். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி உங்களை அழிக்காம விட மாட்டேன். வரோங்க. போயிட்டு வாங்க. வாமா. அண்ணே நல்லா போயிட்டு இருக்கு. ராசாத்தி அப்படியா? வாமா. உன் தயவால என் பையன் காய்கறி எல்லாம் சாப்பிடுறான். முன்னெல்லாம் என் பையன் வெண்டைக்காய் அவரைக்கான சாப்பிடவே மாட்டான். ஆனா உன்னாலதான் ராசாத்தி இன்னைக்கு என் பையன் காய்கறி எல்லாம் நல்லா சாப்பிடுறான். அப்படியாக்கா? என்னம்மா இவ்வளவு சாதாரணமா அப்படியான்னு கேக்குற? அவனுக்கு விட்டமின் சத்து இல்ல, டெய்லி காய்கறி சாப்பிடணும்னு டாக்டர் சொன்னாரு. ஆனா என் பையன் வெறும் பருப்பு மட்டும்தான், அதுவும் கொஞ்சமா சாப்பிடுவான். ஆனா இந்த நடிகர் படம் போட்ட காய என்னைக்கு பார்த்தானோ அதுல இருந்து எல்லா காயும் நல்லா சாப்பிடுறான், அதுவும் விரும்பி சாப்பிடுறான். ரொம்ப நன்றிமா. அது மட்டும் இல்ல ராசாத்தி, எல்லா கீரையும் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி டோரா, சோட்டா பீம், சின்சான், மோட்டு பத்துலு எல்லாம் போட்டீங்கன்னா அதையும் நல்லா பசங்க சாப்பிடுவாங்க. எங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? கண்டிப்பாக்கா, அதே மாதிரி பண்ணிடலாம். சரிம்மா வரேன். அண்ணே 3 பாக்கெட் எடுத்துருக்கேன். 3 பாக்கெட்டா கொடுமா. இந்தாங்க. சரி. ராசாத்தி அண்ணே எல்லா பாக்கெட்டையும் இன்னைக்கு வித்துருச்சு. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுமா என்ன? சரிம்மா. போயிட்டு வாமா. ரொம்ப நன்றிண்ணே. இந்தாப்பா. அண்ணே வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? இந்தாங்கண்ணே, உள்ள எடுத்து வச்சுக்கோங்கண்ணே. இதையும் வச்சிருங்கண்ணே. எப்படிண்ணே வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ உங்க பொருள்லாம் கேட்டு வாங்குறாங்க. அப்படியா? கூட்டம் கூட்டமா வந்து வாங்குறாங்க. சரி 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 வாங்கப்பா. சரி. மாப்பிள காசை வாங்கிக்க. 1000 ரூபாய்க்கு வச்சுக்கோப்பா. மீதி அப்புறம் பாத்துக்கலாம். சரி, வரோம்ண்ணே. வாங்க இந்தாங்கண்ணே. இந்தாங்க. இன்னைக்கு சரக்கு போதும். இது போதும்பா. மாமா 2 3 4 500. ஏய் இனியா, இந்த கலெக்ஷன். மாப்பிள இந்த மாப்பிள என்னோட கலெக்ஷன் 2600. மாப்பிள நம்ம நினைச்ச மாதிரி இல்லடா. நம்ம நினைச்சு பார்க்காததை விட அதிகமா கலெக்ஷன் ஆயிருக்குடா. அது மட்டும் இல்ல மாப்பிள, ஆர்டர் எல்லாம் எக்கச்சக்கமா குஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படியும் நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். 100 10
10,000 வந்துருச்சு. ஆமாண்டா. மாமா நம்ம இன்னும் அதிகமா காய்கறி வாங்கணும். அப்புறம் கீரையும் சேர்த்து வாங்கணும் மாமா. கீரையா? அது எதுக்குமா? அண்ணே, கீரை ஆயறதுக்கும் யாருக்கும் நேரம் இருக்காது. அதனால நம்ம கீரையை வாங்கி ஆஞ்சு அதை சுத்தப்படுத்தி பாக்கெட்ல வித்தோம்னா நல்லா வியாபாரம் ஆகும்னே. ஆமாண்டா, ராசாத்தி சொல்றதும் நல்ல ஐடியா தான். இப்ப இருக்கிற அவசர உலகத்துல யாரும் கீரையை ஆஞ்சி கட் பண்றது இல்ல. நாம அதை கட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்தோம்னா நல்ல வியாபாரம் ஆகும். ராசாத்தி சொல்றபடியே பண்ணிடுவோம். அதுவும் நல்ல ஐடியா தான். வேலைக்கு போயிட்டு வர பொம்பளைகளுக்கு கீரை ஆயணும்னா கை வலிக்கும். அதனால அதையும் நம்ம ரெடிமேடா கொடுத்துருவோம். சரி, அப்படின்னா நம்ம இப்பவே கிளம்பணும்டா. ஏன்னா ஏகப்பட்ட ஆர்டர் இருக்கு. காய வாங்கணும், கட் பண்ணணும், அதை பேக் பண்ணணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. ராசாத்தி இந்தம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம்மா. சரிண்ணா. வாங்க போலாம். போயிட்டு வந்துடுறோம். அப்பா, பிள்ளையாரப்பா, நாங்க நினைச்ச மாதிரி வியாபாரம் நல்லபடியா போகுது. நாங்க முன்னுக்கு வந்துருவோம். ரொம்ப நன்றி சாமி. ஆனாலும் எனக்கு நிரந்தரமான சந்தோஷம் என் அத்தை மாமா கூட எங்க வீட்டுல ஒன்னா இருக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா பெரியத்தை எங்களை மன்னிச்சு ஏத்துக்கணும். அவங்க மனசு மாறணும். அப்பதான் எங்களுக்கு முழு சந்தோஷம் கிடைக்கும். சீக்கிரமே இதெல்லாம் நடக்கணும் சாமி. ஏய் கண்மணி, போற போக்க பார்த்தா கடைசியில இந்த ராசத்துக்கிட்ட நீ தோத்துருவ போல இருக்கே. இப்படியே போனா உன் மாமியாக்காரி அவளை மன்னிச்சு ஏத்துக்குவா. உன் வாயில நான் சூடுதான் வைக்க போறேன் பாரு. என் மாமியார் அந்த ராசாத்திய என்னைக்கும் மன்னிக்க மாட்டா. அப்படியே அவ மனசு மாறினாலும் நான் விட்டுருவேனா? இப்ப என்ன, ஏதோ சின்ன பசங்க சொன்னாங்கன்னு எல்லா காயும் வித்துருச்சு. இதை தடுக்க என்கிட்ட இன்னும் 1000 ஐடியா இருக்கு. நான் இருக்கிற வரைக்கும் அவங்கள நிம்மதியா வாழவே விட மாட்டேன். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. சொன்னபடி செஞ்சிருவல்ல கண்மணி? உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? சும்மா எதையாவது தப்பு தப்பா பேசிட்டே இருக்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த சந்தோஷம். அவங்கள என்ன பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பாரு.